ஒரு குடும்பத்தில் மாத செலவு முதல் 3 மாதங்களில் ஒரு மாத செலவு ரூபாய் 2200. இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு 2200 செலவு பண்ணுறாங்க. அப்போ 3 மாதத்துக்கு இதே தான், ஒவ்வொரு மாதமும் 2200 2200 2200 செலவாகுது. ஓகே, அடுத்த 4 மாதத்துக்கு ஒரு மாத செலவு 2250. அடுத்த 4 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 2250 செலவு பண்ணுறாங்க. வருடத்தின் அடுத்த 5 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3120 செலவு பண்ணுறாங்க. இதே மாதிரி அவங்க செலவு பண்ணுறாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக செலவு பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வருடம் முழுவதற்குமான மொத்த சேமிப்பு, இதில் அவங்க என்னவும் பண்ணுறாங்கன்னா சேமிக்கவும் செய்கிறாங்க. ஒரு 1260 சேமிக்கவும் செய்கிறாங்க. அந்த குடும்பத்தின் சராசரி மாத வருமானம் என்ன? அப்போ சராசரி மாத வருமானம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்க? சராசரி தான் கேட்குறாங்க. அப்போ சராசரியோட ஃபார்முலா, சராசரி ஈக்குவல் டு மொத்த தொகை, மொத்த தொகை பை மொத்த எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை. இப்போ இங்கே நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? சராசரி மாத வருமானம் தானே கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ அது மொத்த எண்ணிக்கைன்னா அதுதான் டோட்டல் மந்த்ஸு. மேலே மொத்த தொகை, இந்த தொகையில் 2 தொகை இருக்குது. ஒன்று செலவு பண்ண தொகையும் இருக்குது, ஃபஸ்ட்டு செலவு பண்ணது, செலவு பண்ண தொகையும் இருக்குது, சேமித்த தொகையும் இருக்குது. ஓகே, சேமிப்பு. இந்த சேமிப்புங்கிறது என்னென்னா வருஷம் ஃபுல்லாத்துக்குமே அவங்க சேமிக்கிறாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக மாதம் மாதம் சேமிக்கலை, ஒரு வருடத்துக்குமான சேமிப்பு 1260. அதனால் அந்த சேமிப்பில் நம்ம எந்த டச்சும் பண்ண வேணாம், அந்த சேமிப்பு அப்படியே இருந்துட்டு போகுது. அப்போ செலவு ப்ளஸ்ஸு சேமிப்பு 1260 பை 12. இப்போ இந்த செலவுங்கிறது என்னென்னா 12 மாதம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 12 தான் என்ன பண்ணுறாங்கன்னா 3, 4, 5ன்னு பிரிச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 2200. அப்போ 3 மாதத்துக்கு 3ஆல் பெருக்கிற வேண்டியதுதான் 2200. அடுத்து 4 மாதத்துக்கு 2250, அதாவது ஒவ்வொரு மாதமும். அடுத்து 5 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணியிருக்காங்க? 3120 செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இது கூட அந்த 1260 நம்ம ஆட் பண்ணிக்கிறணும், கீழே 12ஆல் டிவைடு பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும், ஒன்று ஒன்றா பெருக்கணும். இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 6600 கிடைக்குது. அடுத்ததில் ஒரு 9000, அடுத்து ஒரு 15600, இது கூட 1260 டிவைடு பை 12. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 32460 கிடைக்கும். அப்போ கீழே 12. இதை நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 2705. அப்போ அவருக்கு சராசரியாக மாதம் அவர் வருமானம் எவ்வளோதுன்னா 2705 அவருக்கு சராசரி மாத வருமானம்.